ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. சிக்கன், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ளேவர் வேணும்னா பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கலாம். நான் ஏன் போடலைன்னா எங்கள் வீட்டில் அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் போடலை. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு, அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கின பிறகு மசாலா ஆட் பண்ண போகிறேன். மசாலா என்னென்ன பார்த்தீங்கன்னா, நான் மிளகுத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் தான் போடுறேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் கூட ஆட் பண்ணலாம். அது நல்ல கலர் கொடுக்கும். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் மட்டும்தான் போடுறேன். தென் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு சிக்கன் அதில் போட்டு சிக்கன் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதில் மசாலா இறங்குற மாதிரி கிளறிட்டே இருக்கணும். கிளறின பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஸ்லோ பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கிளறி விட்டுட்டு சிக்கன் வெந்துச்சான்னு பார்த்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.